எல்லா கட்சியும் நீங்க எடுத்துங்க. இப்ப கூட என்ன ஒரு ஜெயலலிதா ஆட்சி இப்ப சொன்னார், நம்ம ஏழுமலை பேசும்போது சொன்னார் ஜெயலலிதாவின் முக்கிய அப்படின்னு சொல்லி வேற ஏதோ சொல்லிட்டாரு தெரியாம. சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு பேச்சை எதிர்த்து பேசுற ஒரு ஆளா இருந்தேன். நான் எதிர்த்துனா எல்லாத்தையும் பேச மாட்டேன். தலைவர் கலைஞரை தளபதியை திமுக தொட்டு பேசினா ஜெயலலிதா யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசுவோம். அது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற கட்சி தொண்டர்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்குதோ அத்தனை உணர்ச்சி எனக்கு இருக்குது. எல்லாருடைய உணர்ச்சியும் சேர்த்துதான் அந்த அசம்பிளியில நான் உட்கார்ந்துருக்கேன். அதனால அங்க கலைஞரையும் தளபதியும் பேசிட்டு போயிட முடியாது. ஜெயலலிதா அவ இருக்கிற வரைக்கும், அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அதை விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த அம்மாவுக்கு தெரியும். நான் இருந்தாவே உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இன்னைக்கு நான் இருந்தால் தலைவர் கலைஞர் பெயரை உச்சரிப்பதற்கு ஜெயலலிதா தயங்குவாங்க அந்த மண்டபத்தில். அதுதான் திமுக. உடனே சொல்லுவேன், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தானே பேர் போட்டிருக்கு கெசட்ல, ஏன் அம்மான்றீங்கன்னு கேட்பேன். உடனே அமைதியாயிடும், அவனுக்கு அர்த்தம் வெளியேற்றுவோம். அது அசிங்கம் அந்த அம்மாவுக்கு. சில நேரங்கள்